வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர், நீங்க யார்? பரிசுத்த ஆவியானவருக்காக பசியும் தாகமும் உள்ளவராய் இருக்கிறீர்களோ? குறிப்பாய் நேற்று நாம் இந்த பார்த்த பிரகாரம் உங்களுடைய முழு இருதயத்தோடு உங்களுடைய முழு இருதயத்தோடு அரை மனதாய் அல்லது பாதி விருப்பம் உள்ளவராய் அல்லது வேண்டா வெறுப்பாக கிடையாது, உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடினீர்களே ஆனால் அவரை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் இருக்கல் பேசியதை நாம் கற்றுக்கொண்டோம். நீங்க யார்? பரிசுத்தாவியானவருக்காக கவனம் செலுத்தி உங்களுடைய முழு விசுவாசத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறவராய், தேவனுடைய வாழ்க்கை இணைக்கிறவராய் இந்த தீர்மானம் எடுத்துக்கிறீர்களோ? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. தேவன் உங்ககிட்ட என்ன செய்ய சொல்றாரு செய்யுங்க. அவருடைய ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவது நிச்சயம் மக்களே. ஆம், பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்படுவது அதிக நிச்சயம் என அவர் வாக்களித்திருக்கிறார். மாமசமான யாவருக்கும் அவருடைய ஆவியை தருவேன். ஆனா யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய விருப்பத்தை செய்கிறார்களோ அது நிபந்தனைக்குட்பட்டது. என தேவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆனா எல்லோருமே அவர் சத்தத்தை கேட்க தயாரா இல்ல. நீங்க இந்த நேரம் ஒரு சாட்சி இந்த பார்க்க போறீங்க. இந்த நபருடைய வாழ்க்கை எவ்வளவு அசுத்தமானதா இந்த இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கடினமான சூழலை இவர் கடந்து சென்ற பொழுது அந்த கடினத்திலே தேவனோடு இவர் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும்படியான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. எங்க தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளாக. ஆம், சிறைக்குள்ளாக இவருக்கு இப்படியான ஒரு அனுபவம் இந்த கிடைக்க வழியானது உண்டாக்கப்பட்டது. அந்த சிறைச்சாலையிலே தன்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலே இந்த இருக்கும்படியாக கடினங்கள் இந்த பல சூழ்நிலைகளை கடந்து போன ஒருவராய் தேவனோடு ஒரு அனுபவத்தை பெற்றார். அந்த சிறைச்சாலைக்குள்ள நம்பே சொல்ல முடியும், தன் முழு இருதயத்தோடு தேவனை தேடின பொழுது இவர் தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டார். நானே இந்த நபருடைய சாட்சி சொல்வதற்கு பதிலாக இவர் வாழ்க்கை என்னவாக இருந்தது, தேவன் இவருக்கு எப்படியான ஒரு சூழலை அனுமதித்தார், அந்த சூழ்நிலை இவருக்கு எப்படி உதவி செய்தது, தேவன் யார் என்று தெரிந்து இன்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்கும்படி இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம். அந்த முதலிரவு ராத்திரியில கூட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுமை செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் ஆக்ரோஷமா சரீரபூர்வத்துல சில விஷயங்கள் செய்யப்பட்டது. சில மாசத்திலேயே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா, அவங்க கர்ப்பமா இருந்ததுனால, அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, நான் போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன். கையில கன் இருக்கும். இந்த மாரி தெருவுல இருப்பேன். சில நேரத்துல சூழ்நிலை ரொம்ப மோசமாகும். அந்த நேரம் தான் வேலைக்கு புதுசா வந்தேன். என்னால அந்த பாரத்த தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி, பிறந்த குழந்தையோட என் மனைவி இருந்தாங்க. நான் அதிகமா கோவப்படுவேன். அவருடைய செயல் என்னை தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, அவர் மேல எனக்கு இருந்த எல்லா கவலையுமே நான் எனக்குள்ள அடக்கிப்பேன். நான் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிறேனோ, அதே மாதிரி தான் அவருடைய நடத்தை என்கிட்ட இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவேனோ, ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பேன். நெறைய வாக்குவாதங்கள் நடக்கும். வீட்ல வரும்போது நெறைய விதமான பிரச்சனைகள். வீட்ல இருக்கக்கூடிய பொருள போட்டு உடைக்கிறது. இந்த வாக்குவாதங்கள்ல ஒரு தடவை நான் என் பையனை வச்சுட்ருக்கும்போது, அவர் துப்பாக்கியானதை எடுத்தாரு. அந்த நேரம் நான் என்னுடைய ரூம்ல என் பெட்ல என் பையனை வச்சுட்ருந்தேன். நான் அந்த துப்பாக்கிய பார்க்கும்போது, உண்மையா நான் பயத்தோடு இருந்தேன். அவர் அந்த துப்பாக்கிய என்னுடைய வாயில வச்சு அவர் சொன்னாரு, "உன்னை நான் சுடப் போறேன்." அது உண்மையா எனக்கு கடினமானதா இருந்தது. அது ரொம்பவே என்னை காயப்படுத்துச்சு. நான் யோசிச்சேன், இவர் உண்மையா என்னை அன்பு செஞ்சாருன்னா, நிச்சயமா என் பையன் இருக்கும்போதே இதை இவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு. நான் கல்யாணம் ஆகாத நபரா வாழணும்னு நெனச்சேன். முன்னாடி இருந்தது போல. பெண்கள தேடி போறது. அதாவது நான் வந்து வேலைக்கு போல, ஆனா வேலைக்கு போறேன்னு சொல்ற மாரி. மத்த இடத்துக்கு போறது, பார்ட்டிக்கு இந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கு போறது. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். ஒரு நாள் வரையும், அதாவது இங்க இருக்கிற மாதிரி. இதுல ஃபோட்டோல பார்க்குற மாரி, அந்த நேரத்துல நான் ஒரு ஸ்லம் ஏரியால இருந்தேன். மைனரா இருக்கக்கூடிய ஒருத்தர அரெஸ்ட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவரு சொல்லியிருந்தாரு, நாங்க அவர அடிச்சோன்ட்டு. இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நான் என்னுடைய சக தொழிலாளர் மத்தியிலேருந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அவர் சொன்னாரு, "பாரு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ. நீ என்ன சொல்ற?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "தெரியும்ல நம்ம சட்டத்துக்கு வந்து பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி.
நான் சொன்னேன், "ஆமா. ஆனா இது எல்லாமே தலைகீழா மாறிச்சு" அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னும் சொல்லப்போனா, "வேலையானது கூட போலாம்" அப்படின்னாரு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னாரு. "இனிமேலும் நீ சொல்லியும் பிரயோஜனம் இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உன்ன கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் போலீஸ் உத்தியோகத்துல 10 வருஷம் 8 மாசம் இருந்தேன் நான். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான நாளா இருந்தது. அப்ப நான் அங்கிருந்து குழப்பமான ஒரு மனுஷனா தான் நான் வேலையிலிருந்து வந்தேன். அப்ப என் கன்னு கையில இருந்தது. என் டேபிள் மேல வச்சு, என் கன்ன அதாவது அந்த மேசையில வச்சு நான் கன்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கைவிட்டு போகுதே அப்படின்ட்டு. எப்போ என் கன்ன நான் எடுத்தேனோ, அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவுக்கும் நான் ஃபோன் பண்ணேன். என்னுடைய அப்பா யுனிவர்சல் சர்ச்சுடைய பிஷப். அவர் எனக்கு ஒரு யோசனையானது குடுத்தார். ஆனா நான் ஒருபோதும் அவர் வார்த்தை கேட்டது கிடையாது. சொல்லப்போனா, நான் எனக்கே முதலாளியா இருக்கணும்னு நெனச்சேன். பாஸா. அப்பத்துலருந்து அப்படிதான் இருந்தேன். அப்ப கன்னு கையில இருக்கும்போது, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றோம். உங்க அப்பா வீடியோ கால்ல இங்க இருக்காரு. நீங்க பேசலாமா அவர்கிட்ட?" "ஹலோ அப்பா. ஹாய், எப்படி இருக்க? இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குதா? இப்ப எல்லாமே நல்லா இருக்குப்பா." நீ கடந்து போன அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது? அந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நான் சொன்ன அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு அவ அழுதுகிட்டே இருந்தார் அவரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். அதாவது சொல்றதுக்காக உண்மையாவே எத கடந்து போனாரோ, தேவன் நியாயம் செய்வார் என்பதை நம்பு. தேவன் நீதி உள்ளவர். இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பணும். தேவனை நம்பணும். ஏன்னா எல்லா நேரமும் நீ பார்க்குற நாங்க தேவனை நம்பி இருக்கிறோன்ட்டு. தேவன் ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்ல. என்னுடைய அப்பா எல்லா நேரமும் தேவன தான் காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியும், நான் அதிகமா கோவப்படுவேன். கட்டுப்பாடோட இருக்க மாட்டேன்ட்டு. இன்னும் சொல்லப்போனா, என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அப்பாவ நான் கூப்பிடவே இல்ல. அந்த அளவுக்கு அவர் இல்லாம என் கல்யாணத்த நான் நடத்துவேன் அப்படின்ற ஒரு தைரியம். எனக்கு தற்கொலை எண்ணமானது வரும். என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையால, அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தை என்னுடைய உட்புறத்தில நான் கொண்டு போன ஜீவனா வாழணுன்ட்டு. அந்த சமயத்தில தான் எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. என்ன ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் மெய்யான மனம் திரும்புதல் எனக்கு கிடைச்சது. நான் எதுக்கெல்லாம் சண்டை போட்டேனோ, அந்த நேரம் தேவனிடத்துல நான் கேட்டேன். முழங்காலிட்டு நான் ஜெபிச்ச அந்த ஜெபத்த என்னால மறக்கவே முடியாது. அப்போ நான் ஜெபிச்சேன், "ஆண்டவரே என்னுடைய அப்பா 30 வருஷத்துக்கு மேல உனக்கு ஊழியம் பண்றாரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க. நான் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்." அப்ப நான் புரிஞ்சுகிட்டேன், நேர்மையான மனுஷனா மாறணும்னா, உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு வேண்டியதா இருந்தது. எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் உண்மையா மனம் திரும்புனேனோ, அப்போ என்னுடைய மனைவி எலிசாஞ்சலா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற முழுமையும் நான் அர்ப்பணிச்சேன். நான் உண்மையா மாறணுன்ட்டு. அப்போ எனக்குள்ள இருந்த ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கியது. எது என்னுடைய முதுகின் மீது, தோள் மீது இருந்ததோ, அது நீங்கியது. எல்லாவற்றையும் எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் அறிக்கையிட்டேனோ, அப்போதான் எனக்கு நிம்மதியான ஒரு சமாதானம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சமாதானத்தினுடைய துவக்கம் அன்னையிலிருந்து எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் சிறைச்சாலையில இருக்கும்போது, ஆலயத்தினுடைய பேப்பர நான் பெற்றுக்கொள்வேன். என்ன பாப்பாங்க. எனக்காக முறையிடுவாங்க. நான் எப்போ மெய்யா மனம் திரும்பினேனோ, அன்னையிலிருந்து எல்லாமே மாறிச்சு. தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேனோ, ஒரு புது பிறப்பா நான் ஜீவித்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி ஆலயத்திற்கு போய் லவ் தெரப்பி இதுல தன்னுடைய கவனத்த செலுத்துனாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது திருமணத்துக்கான புஸ்தகம் புல்லட் ப்ரூஃப் இத நான் படிச்சேன். இது எனக்கு உதவியா இருந்தது. மெய்யான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல கணவராவும், நல்ல அப்பாவும் எப்படி இருக்கணுன்றத நான் கத்துக்கிட்டேன். அந்த சமயம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. இனிமேலும் எனக்குள்ள எந்த குற்றமும் இல்ல, குற்ற உணர்ச்சியும் இல்ல. ஆனாலும் என்கிட்ட ஏதோ தவற விடுற மாரி இருக்கு அப்படின்னு நெனச்சேன். அந்த சமயத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்ல. எனவே ஆவிக்குரிய தியாகத்த செய்ய நான் சித்தமானேன். எனக்கு எப்பல்லாம் விழிப்பு வருதோ இரவு நேரத்துல, எல்லா சமயத்திலும் பரிசுத்த ஆவிய தேடுவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பொருளாதார தியாகத்தையும் நான் பீடத்தின் மேல வச்சேன். இது என்னுடைய மனைவி அந்த நாள் வரும்பொழுது போய் பீடத்தின் மேல அர்ப்பணிச்சாங்க. விசிட்டிங் டே அந்த நாள் வரும்போது நான் ரேடியோவ ஆன் பண்ணி மொத்தமா அதாவது அந்த கூட்டத்த வழிபாட்டுல நான் கலந்துக்கிட்டேன். பிஷப் மசீதுவுடைய கூட்டத்த முழுசா நான் கேட்டேன். பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்டேன்.
பிஷப் மசூத் மீட்டிங்ல சொல்லியிருந்தார். "நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி, பரவால்ல. அந்த நேரம் தேவன் எங்க இருந்தாலும் உன்னை வந்து தொடுவார், வருவார்." அப்போதான் நான் தீர்மானிச்சேன். ரேடியோல கேட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து நான் பிரேயர் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆழமா தேவனிடத்துல முறையிட்டேன், அவருடைய ஆவி பெறணுன்ட்டு. ஒரு தருணத்துல எனக்குள்ளாக அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், கண்ணீர், ஆனந்தம். அந்த சந்தோஷத்த விலைக்கு சொல்ல முடியாத ஒரு மாபெரும் சந்தோஷம். இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அத அடைஞ்சதே இல்ல. அந்த சந்தோஷம் விலைக்கு சொல்ல முடியல. தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்றத, அத எப்படி சொல்றது? அதாவது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தார். நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் விசிட்டிங் நாள். நான் வந்து என்னுடைய மனைவி வந்து பாப்பா, எத பத்தியும் நான் கவலைப்படல. நான் அங்க உள்ள இருந்து நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். 17வது செப்டம்பர் 2017ல எனக்கு இந்த அபிஷேகமானது கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஜெயில்ல இருந்து அக்டோபர் 4ஆம் தேதி 2017 நான் ரிலீஸ் ஆனேன். நான் இன்னும் சொல்லப்போனா, அதாவது நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது 2 கோர்ஸ் முடிச்ச மாரி இருந்தது. நான் திருமணத்திற்கான புல்லட் ப்ரூஃப்பும், அது மட்டும் இல்லாம இன்டெலிமேனும் நான் முடிச்சேன். அந்த 2த்தையும் நான் முடிச்ச பிற்பாடு நான் ரிலீஸ் ஆனேன். உண்மையாகவே ஒரு புதியதா மாறப்பட்ட மனுஷனா நான் வெளிய வந்தேன். நான் கத்துக்கிட்டேன் இத படிச்சு, எப்படி ஒரு ஆணா இருக்கணும், எப்படி ஒரு புருஷனா இருக்கணும், அப்பாவா இருக்கணும் நான் கத்துக்கிட்டேன். முன்னாடி என்னுடைய மனைவி லவ் தெரப்பில தனியா தான் கலந்துக்கிட்டே இருப்பாங்க. பிற்பாடு நாங்க 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு வழிபாட்டிலயும் நாங்க கலந்துக்கும்போது செமினார்ல நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், உண்மையான திருமண வாழ்க்கை எனக்கு இருக்கு. முன்பிருந்த சிருஷ்டி இனியும் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு என்னுடைய வீட்ல சந்தோஷம் இருக்கு. லீகல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்ன வந்து சரியான மனுஷனா மாத்தினார். அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலையில பதவி உயர்வு, எனக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை இது செய்தது. இன்னைக்கு நான் ஒரு குழுவுல இருக்கேன். சப்போர்ட் போலீஸ்மேன் என்ற ஒரு குழுவுல. நான் செய்யும் இந்த செயல் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்றதுக்காக நான் செய்றேன். பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லப் போறேன்னா, இறுதி வரையும் விடாமுயற்சியோட இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை புதுப்பிக்கும். அதுதான் நாம் இந்த இடத்தில் கத்துக் குடுக்கிறோம். எதுக்கெல்லாம் நம்மளுடைய திருமண வாழ்க்கை, மத்த எல்லா காரியத்துக்கும். எத நீ பெறணும் விரும்புறியோ எல்லாவற்றுக்கும் மகனே. ஐ லவ் யூ டாட். இத விட சிறப்பா எப்படி நான் வந்து சொல்றது தெரியல. ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னையும் உன் முழு குடும்பத்தையும். ஆமென். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387338. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சியானது இந்த இடத்துல கேட்டீங்களா? இதுதான் சரியாக தேவன் பல மக்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும்னு விரும்புறீங்களா? இல்ல, அவங்களுடைய அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா பலர் உண்மையில சொல்ல போனோம், இப்படியான ஒரு சிறைக்குள்ளாக தான் உங்களுடைய வாழ்க்கையானது வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சிலர் கெட்ட பழக்கம் என்கிற ஒரு சிறைக்குள் சிக்குண்டவர்களாய், திருமண வாழ்க்கையில அழிக்கப்பட்டதாய், தவறான முடிவுகள், தவறான தீர்மானங்கள் எடுத்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறவராய், உங்க பிரச்சனைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறைகளுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா தேவன் சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த சுதந்திரம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் இருக்கும்படியாக தேவனுடைய சர்வ வல்லமையான கரத்தில் நம்முடைய வாழ்க்கையானது என்றென்றைக்கும் இணைந்த ஒரு வாழ்க்கையானதாய் இருக்கும்படி இங்கு தேவனுடைய வார்த்தை தெளிவாய் பேசுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்வது போல, இயேசு பிரதி உத்தரமாக, இங்க பேசுறது யாரும் கவனிங்க, இயேசு ஆனவர் பேசுகிறார். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்க யாராலே பிறந்த ஒருவராய் இந்த இடத்தில் இருக்க விரும்புறீங்க? மாமிசத்தினால் பிறந்தது மாமிசமானதா இருக்கும். நம் எல்லோரும் நம் பெற்றோர்களுடைய விருப்பத்தின்படி இந்த இடத்தில் பிறந்தோம். மாமிசமானவர்களாய் நம் வாழ்க்கை இந்த இடத்துல வாழ தொடங்கினோம். ஆனா நாம மாமிசமானவராய் இந்த இடத்துல இருப்போமே, ஆனால் தொடர்ந்து தேவன் ராஜ்யத்தில் நமக்கு இடமானது கிடையாது. அப்ப மீண்டும் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஆவியினாலே பிறக்கப்பட வேண்டும். இதுதான் நிக்கோதேமின் இடத்துல இயேசு சொல்லியிருந்தார். இதுதான் இந்த நாள் இயேசு நம்மிடத்துல இந்த இடத்துல பேசுகிறவராய் பேசுகிறார்.
நம்முடைய பாவ வாழ்க்கையானது இந்த இடத்துல நிறுத்தி மனம் திரும்புதலோடு பாவ வாழ்க்கை இந்த இடத்துல கைவிட்டு தேவனை உம்மோடு புது வாழ்க்கையை நான் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடையவராய் உம்முடைய சித்தத்தை செய்கிறவராய் என் வாழ்க்கையானதை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க இன்னொரு சாட்சி இந்த இடத்துல பார்க்க உங்களை நான் வரவேற்கிறேன். சரியா இதுதான் இந்த நபருக்கு இந்த இடத்துல நடந்தது. இவருடைய திருமண வாழ்க்கையிலே தேவனுக்கு இந்த இடத்துல உண்மையா இல்லாத போல இவரும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் உண்மையா இல்லாத ஒருவராய் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படியாக இந்த சூழலை மாறியது? இவருடைய மனைவி செய்த செயலானதுல தேவன் எப்படியாக இவருடைய திருமணங்களுக்குள் நுழைந்தார்? இவர்களுடைய வாழ்க்கை மாமிசத்திலிருந்து ஆவிக்குரியதா இப்படி மாற்றப்பட்டது. எல்லாமே தெரிந்து கொள்ளும்படி முழு விசுவாசத்தோடு இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப ஆக்ரோஷமான நபரா இருந்தேன். ஒரு பெண்ணா இவரு என்ன மதிக்கல. எனக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையில எனக்கு 2 விதமான உணர்வு இருக்கு. எப்போ துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனோ அந்த ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு வேதனையானது இருந்தது. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள குழப்பம், அது மட்டும் இல்லாம மோசம் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை ரொம்ப பெருசானது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம். நாங்க வருவதற்கு முன்பாகவே அவர் வந்துட்டாரு. என் பக்கத்து வீட்ல இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அவருடைய காதலியோட பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நான் குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் குளிக்க போயிட்டு வெளியே வந்த பொழுது அவர் முகத்தை பரிதாபமா வச்சிருந்தாரு. அவர் பண்ற தவறுக்கெல்லாம் என்கிட்ட வந்து அவர் கேட்பாரு. அவர் தவறு செய்யறது போல நான் வெளியே யார்கிட்ட கூட நான் தவறு செய்யறேன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. எங்களுடைய பாத்ரூம்ல ஒரு இரும்பு ராடானது இருந்தது. அந்த இரும்பை நான் எடுத்தேன். என்னுடைய ஆடைய சரியா போடுறதுக்கு கூட எனக்கு நேரமானது இல்ல. நான் உடனே வெளியே போனேன். அந்த ராடோட என்னுடைய டவலோட நான் அப்படியே வெளியே போயிருந்தேன். எல்லாத்தையும் அவர் மேல போடுறதுக்காக. எங்களுடைய மகள் ரொம்பவும் பயந்துட்டாங்க. வீட்ல இருக்க எல்லா பொருளையுமே நான் உடைச்சிட்டேன். எங்களுடைய மேஜர், கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். ஆமா. இன்னை வரையும் எனக்கு அந்த வலிகள் ஞாபகம் இருக்கு. இரும்ப தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சேன்ல. ஆமா, நான் ரொம்ப பலனால அடிச்சேன். எல்லா பொருளையும் நான் போட்டு உடைச்சேன். எனக்கு இருந்த அந்த பயம் என்னன்னா, இந்த கோவத்துல என்ன சாவடிக்கிறது, இல்லைன்னா அவளை சாவடிக்கணும். இதுதான் இருந்தது. அநேக தடவை நான் பார்த்திருக்கிறேன். வேலைக்கு போகும்போது நடந்து போறது. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, எப்பவுமே என்னுடைய மனைவி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் இதுக்காக இவ வந்து ஒரு நாள் விலை செலுத்தி ஆகணும் அப்படின்ட்டு நான் திட்டம் போட்டேன். ஒரு நாள் நான் நடந்து போனேன். அவள் பின்னாடியே வரான்னு எனக்கு தெரியும். ரொம்ப தூரம் நடக்க வச்சேன். யாருமே இல்லை. அப்போ அவளை வந்து தனியாக நடக்க வைக்கணும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு நடந்தா பாதி தூரத்துலேயே திரும்ப வந்துட்டா. எங்கே இருந்தேன்னு கேட்டேன். அவள் எங்கேயோ வெளியே போயிருந்தேன்னு சொன்னா. ஆனால் எனக்கு தெரியும் அவள் பின்னாடி தான் வந்துனே இருந்தான்ட்டு. அவர் ரொம்ப மோசமானவர்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப மோசமானவர். நான் அவர் பின்னாடி நடந்து வரேன்னு அவருக்கு தெரிஞ்சு கூட அவர் என்ன ரொம்பவும் நடக்க வச்சாரு. என்ன அவர் பார்த்துக்கணும். ஆனா அவர் ரொம்ப நடக்க வச்சாரு. இப்போ கூட நான் அந்த வழியா வேலைக்கு போகும்பொழுது அந்த வழியை பார்க்கும் பொழுதுலாம் எனக்கு ஞாபகம் வரும். அவர் அந்த அளவு என்ன அவ்வளோ தூரம் நடக்க வச்சாருன்னு. இன்னைக்கு கூட இப்போ கூட நான் அந்த வழியா வரும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த அளவு நடக்க வச்சாரு. ரொம்ப தூரம் நடக்க வச்சேன்ல. ஆமா, நடந்தேன். இது மோசமானது. எதுவுமே சரியாகல. ரொம்ப மோசமான சூழ்நிலை. நான் ஒரு தடவை தற்கொலை கூட முயற்சி செஞ்சேன். நான் ரொம்பவும் கஷ்டத்தை கடந்து சென்றேன். நான் வெளியே போனேன். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்த தெருவுக்கு போயிருந்தேன். நான் 1வது தெருவுக்கு போகும்பொழுது அங்க வந்து பேருந்துல விழுந்து இறந்துடணும்னு நினைச்சேன். அந்த உணர்வு அந்த அளவு பலனானதா இருந்தது. எனக்கு உண்மையா விருப்பமே இல்ல. அன்னைக்கு அந்த விஷயம் இது மட்டும்தான் அவங்களுக்காக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அமைதியா இருந்தேன். நான் செய்றதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது. அவர் வந்தாரு. ரொம்ப சமாதானத்தோட எதுவுமே நடக்காதது போல அவர் உள்ள வந்தாரு. அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவர் போய் தூங்கிட்டாரு. நான் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருந்தேன். இந்த சைடு அந்த சைடு நடந்துட்டே இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். நடந்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடந்துட்டு இருந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனையானது வந்தது. ஒரு கத்தியானது எடுத்து இவரை குத்தலான்ற யோசனை வந்தது. அந்த நேரம் நான் டேபிள் மேல ஆல்கஹாலை பார்த்தேன்.
ஒரு கையில நெருப்பையும், இன்னொரு கையில நான் அந்த ஆல்கஹால தொறந்து அவர் மேலாக நான் ஊத்துனேன். நான் ஆல்கஹால ஊத்தும் பொழுது, என் பொண்ணு பக்கத்துல இருக்கத நான் கவனிக்கல. அவங்க 2 பேர் மேலாகவும் நான் ஊத்துனேன். பிற்பாடு நான் நெருப்பானத கையில எடுத்தேன். என் கைய நான் இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா, எனக்குள்ளாக அந்த அளவு பெலனான விருப்பம் இருந்தது. அவங்க 2 பேர் கொலை செய்யணும்னு. அன்னைக்கு தான் அவரு வீட்ட விட்டு திரும்ப வெளிய போனாரு. அப்போ நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம்னு நினச்சேன். தனியாவே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நான் விருப்பப்பட்டேன். அவங்கள அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சதுனால, தீர்மானம் எடுத்தேன் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, இன்னொரு பிரச்சனை கூட வந்தது. இன்னொரு ஏக்கம். ஏன்னா, அவங்களுக்கு கிட்டவும் இருக்க முடியல, தூரமாவும் இருக்க முடியல என்னால. நான் அவர தொடர்ந்து சென்றேன். அவர் இடத்துல நான் தாழ்மை செஞ்சேன் என்ன. நீங்க என் கூடயே இருங்க. நான் உங்கள ஏத்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் அப்படி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்திருந்தாலும் பரவால்ல. ஆனா நீங்க என் கூட இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லா நேரமும் நான் யார்கிட்ட இருக்கேன், யார்கிட்ட இருக்கேன், இதுதான் தெரிஞ்சுக்கணும் விரும்புவா. என்ன கண்டுபிடிச்சு சாகடிக்கணும், ஏதாவது ஒரு கெட்டது பண்ணணும் அப்படிதான் யோசிப்பா. அந்த நேரத்துல தான் என் சொந்தக்காரங்க ஆலயத்துக்கு போயினே இருந்தாங்க. எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அவர் எனக்கு போதிப்பாரு. எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது. எப்படி என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. ஆனா, அவர் எனக்காக வார்த்தையானது சொல்லுவாரு. நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். பைபிள் கூட எனக்கு படிக்க தெரியாது. அப்ப அவர் சொல்லுவாரு, "வா சர்ச்சுக்கு போலாம், வா சர்ச்சுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுவாரு. அவர் என்ன எந்த ஒரு குற்றமும் கூற மாட்டாரு. ஒரு நாள் நான் தீர்மானிச்சேன். நான் போவேன் சர்ச்சுக்கு. பிரேயர்ல கலந்துக்கிட்டேன். ஜெபத்த பெற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுச்சேன். ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன்ட்டு. நான் போனேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். பிற்பாடு நான் யார்கிட்ட உறவா இருந்தேனோ, அவங்களையும் கூப்பிட்டாரு. பிற்பாடு நானும் கூப்பிட்டேன். நான் எந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டேனோ, அவங்களும் இருந்தாங்க அந்த கூட்டத்துல. அவர் என்ன ஆலயத்துக்கு கூப்பிட்டாரு. நான் அவர அன்பின் சிகிச்சைக்கு கூப்பிட்டேன். எப்போ நாங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்திருந்தோமோ, நான் அந்த அளவு சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய அன்பானவர் என் பக்கத்துல இருக்கார். அப்படி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா, அந்த பொண்ணு அங்க வந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பெலனா உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப பரிதவிப்பா இருந்தது. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பரிதவிப்பா, ரொம்பவும் பதட்டமா, நான் என்ன செய்யணும்னு தெரியாத மாரி ஒரு பதட்டமான நிலைமையா இருந்தது. எனக்குள்ளாக ஒரு கசப்பான உணர்வா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமா, அந்த பக்கமான்னு தெரியல. இங்க போறதா, அங்க போறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் சர்ச்சுல இருந்தாங்க. உண்மையில சொல்லப்போனா, அதாவது நான் யாரையும் பிரிய விரும்பல. என் மனைவி வேணும்னு நெனச்சேன். அதே போல அந்த பொண்ணுக்கு கை குடுக்கணும்னு நெனச்சேன். நான் ரொம்ப பரிதவிப்பா இருந்தேன். ஏன்னா, நான் எனக்காக வாழல, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்போ வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அவளுடைய உட்புறத்த நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு உபதேசத்த கேட்டேன். ஒரு நாள் மனம் திரும்புறத பத்தி பேசியிருந்தாங்க. யார காயப்படுத்தியிருக்கிறீங்களோ, போய் மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை நீங்க அப்படி வாழ்றீங்க, மன்னிக்க முடியாத ஒரு தவறான வாழ்க்கை. ஒரு நாள் நான் தீர்மானிச்ச அந்த இரவு, நான் எந்த ஒரு பெண்ணோட கூட பேசின்னு இருந்தேனோ, அந்த தொடர்ப உடைக்கணுன்ட்டு, அந்த வீட்டு வாசல்ல நின்னு, இனிமே எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஃபோன் பேசுறது, வெளிய கூட்டிட்டு போறது எதுவுமே இல்ல. ஏன்னா, அந்த ஒரு வார்த்தை என்ன தொட்டது, எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன் என் பழைய வாழ்க்கைய. என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன்னு தீர்மானிச்சேன். அப்படிப்பட்ட சமயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்ப எனக்குள்ளாக ஒரு புது மனுஷனா நான் மாறணும்னு தீர்மானிச்சேன். திரும்ப நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்த புது மனுஷனா மாற, அது மட்டும் இல்லாம, அவ கூட ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிச்சா. நாங்க உங்களுடைய தியாகத்த சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல, நாங்க இருவரும் ஆண்டவருடைய பீடத்தின் மேல இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தேவன்கிட்ட நான் கேட்டிருந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற நேரத்துல, ஆண்டவரே நீங்க எனக்குள்ளாக வேணும். இப்போ அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம், கண்ணீர் ஜெபத்துல நான் கத்துனேன். கண்ணீர் விட்டேன். தேவனிடத்துல கேட்டேன். எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம். அப்ப பாஸ்டர் பார்த்து, அ ஆமென்னு சொல்லும்போது கண்ண திறந்து பார்க்குறேன். நான் பீடத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஒரு சாதனை. நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எதெல்லாம் செஞ்சேனோ பழைய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முதல்ல ஆண்டவர நான் வச்சேன். என்ன மாரி ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஒரு புதிய வாழ்க்கையானது இருக்கு. தேவனோட ஒரு வாழ்க்கையானது இருக்கு. இதுதான் எனக்கு எல்லாமே. எங்களுடைய புதிய வாழ்க்கை பயணத்த 2 பேரும் இணைஞ்சு ஆரம்பிச்சோம்.
அன்பின் சிகிழ்ச்சியில அன்பின் சிகிழ்ச்சியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. நாங்க இருவர் மட்டும்தான், நானும் அவரும் தான். நாங்க சேர்ந்து புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சோம். நான் எந்த அளவு கத்துக்கிட்டேனோ, அவரும் அந்த அளவு கத்துக்கிட்டாரு. ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஒரு கணவரா எப்படி இருக்கணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. இப்ப என்னுடைய மனைவி என்ன தொடுறான்னா, வெறும் தலைமுடிக்கு கிரீம் போடுறதுக்கு மட்டும்தான். இது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது சண்டை போடுறது கிடையாது. வேற எதுவுமே இல்ல. தேவன் எல்லாத்துலேருந்து விடுதலை குடுத்துருக்கார். நான் ஒரு நாள் வீட்ல இருக்கும்போது, என்னுடைய ஃபோன் கால் அடிச்சது. என்னுடைய முன்னாள் காதலி வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. அப்ப நான் சொன்னேன், "என்னதான் வேணும்?" அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, "தேவையில்லாத ஃபோன் வந்தா எடுக்க மாட்டேன்." ஞாபகம் இருக்கா? இந்த விஷயங்கள் வந்து நாங்க தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சிருந்தா 3 பேரும் ஒரு பாவத்தில் விழுந்திருப்போம். தேவனுக்கு ஒரு உகந்த காரியமா இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். வாழ்க்கையே அழிக்கப்பட்டதா மாறியிருக்கும். இப்ப அவங்க தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. அவர் இது எல்லாமே செய்யாம இருந்திருந்தான்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவியானவரால பிறந்திருக்கேன்ற உறுதியோட நான் எப்படி இருக்கேன்னா, நான் இப்போ அவங்களுடைய தோழியா இருக்கேன். அவங்க கூட இவரால ஏமாற்றப்பட்டாங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். அவங்களையும் மன்னிச்சுட்டேன். இவரையும் மன்னிச்சுட்டேன். இதுக்கு ஒரு விலையே இல்ல. இன்னைக்கு 2 குடும்பமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே மக்களே, தீர்மானம் இப்பொழுது உங்களுடைய கரத்தை. நீங்க தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை இணைத்து விசுவாசத்தில் முன்னோக்கி செல்ல போகிறீர்களா, அல்லது இன்னும் நேரமான இந்த இடத்துல கடத்த போகிறீங்களா? தீர்மானம் உங்களுடைய. என தேவன் இன்றும் இந்த நேரமும் தயாராக இருக்கிறார் அவருடைய ஆவியில் உங்களை நிரப்புவதற்காக. எனவே விசுவாசத்தில் இணையலாம். தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியில் உங்களை எடுத்து நிரப்ப முடியாக. மறக்காதீர்கள், நாளை வெள்ளிக்கிழமை இந்த விசுவாசத்துடைய விடுதலையின் கூட்டத்தில் நீங்க எங்களுடைய இடத்தில் இணைய. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல சொல்லலாம், பாசனம் மாற விரும்புறேன், எனக்கு பலனானதில்ல. நாளை மாலை 7 மணிக்கு குறிப்பாய் இந்த விடுதலைக்கான மாபெரும் கூட்டத்தில் தேவனுடைய வல்லமையை பார்க்க தீர்மானத்தோடு எங்களோடு இணைந்திருங்கள். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஆவியானவரே, இவர்கள் யாரெல்லாம் தன்னுடைய பாவ வாழ்க்கையானது போதும் என்று தீர்மானத்தை எடுத்தவராகவும், அல்லது இன்னும் தன்னுடைய பாவ வாழ்க்கையை கைவிட முடியாதவராகவும் இடத்தில் இருக்கிறார்களோ, என் தேவனின் ஆண்டவராகிய இயேசுவே, இவர்கள் எல்லோருக்குமாய் உம்முடைய வல்லமையானதை இடத்தில் வெளிப்படுத்த கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரை, எது சாபங்களாய், எது அசுத்தங்களாய், எது இருள்களாய் இவர்களுடைய பழைய வாழ்க்கையில் இன்னும் இவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த இருளானது இவர்களை இன்னும் பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, இந்த எல்லா அசுத்த வேலையிலிருந்து விடுதலை செய்யும் தேவனே. உம்முடைய பரிசுத்தத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கையானது நகரும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தில் என் தேவனின் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வழிகளானது இவர்களது வாழ்க்கையை புதிதாய் மாற்றும்படியாக. பாவங்கள், தவறுகள், கீழ்ப்படியாமை, அழுக்கு, என் தேவனே, உம்முடைய விருப்பத்திற்கு எதிரான விருப்பம் எதுவெல்லாம் பிசாசனுடைய திட்டங்களாய் இவருடைய வாழ்க்கையில் இதுநாள் வரை நிஜமானதும் அது எல்லாமே திருப்பப்படட்டும். உம்முடைய சித்தம் இவர்களுடைய வாழ்க்கை மீது நிறைவேற்றப்பட முடியாது. எனவே என் தேவனை இந்த நபர் மீது இந்த விடுதலை அறிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரை தயார்படுத்த கேட்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படக்கூடிய தீர்மானத்தை எடுத்து உம்மோடு தன் வாழ்க்கை இணைத்துக் கொள்ள முடியாது. இந்த நபர் மீது உம்முடைய குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதங்களை அறிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. நன்றி என் தேவனே. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். தீர்மானம் எடுத்தவராய் முழு பலனோடு போங்க. பரிசுத்த ஆவி உங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே.